ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி ஹெல்த்தில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுட் பாய்சனிங். இது என்ன ஃபுட் பாய்சனிங்னா என்ன, இது யூஸ்வலி எப்படி வருது அப்படின்னு பார்க்க போனாக்கா, இப்போது ஃபுட்டு வந்து ஓப்பனாக வச்சுருக்காங்க. இப்போ ஹோட்டல்லையோ இல்லை வெளியிலையோ ரோட்லேயோ அது மேலே வந்து முக்கும் இல்லையா, அது கூட ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா போட்ட எண்ணெயிலேயே திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணி இந்த கபாபு பஜ்ஜி போண்டாலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதனாலேயும் ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு மேஜர் ரீசன் என்னென்னா, ஹோட்டல்ஸில் வந்து உங்களுக்கு குக் பண்ணுறவங்க வந்து ஹைஜீனிக்காக பண்ணுறாங்கன்னா தெரியாது. அது அங்கேயே பெருசாலி ஓடிட்டுருக்கும், அங்கேயே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அங்கேயே எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்க ஃபுட் ஐட்டம்ஸ்லாம், அது மேலேயே ஏறி ஓடும். இதெல்லாம் வந்து ஃபுட் பாய்சனிங்க்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு காரணம் வந்து அங்கே ப்ரிப்பேர் பண்ணுற குக் வந்து அவங்க டாய்லெட் போயிட்டு வந்தாங்கன்னா கை கழுவுறாங்களான்னு தெரியாது, அவங்க சரியாக ஹைஜீனாக அவங்க ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியாது. அதே ஹேண்டில் வந்து எடுத்து திருப்பி அதை ஏதாவது போட்டு அவங்க வந்து உங்களுக்கு குக் பண்ணி தருவாங்க. இது வந்து மேஜர் ரீசன்னு ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்குன்னு சொல்கிறாங்க. இது தவிர தண்ணி ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகலாம், இதில் கூட ஃபுட் பாய்சன். ஸோ ஃபுட் பாய்சனிங்னா ஃபுட்டு வந்து விஷமாயிடுச்சு. அந்த பாத்திரம் சரியாக கழுவ மாட்டாங்க, அந்த பாத்திரத்தில் அப்படியே இருக்கும் நேற்றுது முந்தானத்துலாம், அது அப்படியே கெட்டு போய் அது ஜேர்ம்ஸ்லாம் வந்து அதிலே திருப்பி குக் பண்ணுவாங்க. அப்போ அந்த குக் பண்ணும்போது என்ன ஆகும், அது உங்கள் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடும். இப்போ ஃபுட் பாய்சனால என்னென்ன ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆனோன்னே வீட்டுக்கு வந்தோன்னே உங்களுக்கு வாமிட்டிங் ஆகும், இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆகும், ஃபீவர் வரும். இது 3ம் வரும். இது 3 ட்ரீட் பண்ணிட்டிங்கன்னா ஓகே, இல்லை அதுவே கொஞ்சம் நேரம் கழித்து சரியாயிடுச்சுனாலும் பரவாயில்ல. ஆனால் சில டைம் இது ஃபேட்டல் ஆகிடுது. அப்படின்னா ஒரு உயிரே கூட போயிடுது ஃபுட் பாய்சனிங்னால. ஏன்னா அது பாய்சன். அந்த பாய்சன் எந்த அளவுக்கு அந்த ஃபுட்டில் இருந்ததுன்றது தான் டிபெண்ட் ஆகிருக்கு உங்களுக்கு வந்து ஃபேட்டலாக இல்லையான்னு. ஸோ ரொம்ப உஷாராக நீங்கள் வெளியே போகும்போது சாப்பிடும்போது ஹைஜீனிக்காக இருக்கிற பிளேஸஸ் சாப்பிடுங்க. என்னோடய பேர் அமிகோஸ் ரவிச்சந்திரன். நான் ஒரு பிஸ்னஸ் கோச் அண்ட் ஹெல்த் கோச். நீங்கள் ஹெல்த்தை பற்றி எதாவது கேட்கணுன்னா என்கிட்ட கேட்கலாம். பாய்.